சென்னை மெரினா கடற்கரையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக லைட் ஹவுஸ் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் அமைக்கப்படும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026-2027க்கான பட்ஜெட்டானது இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டு மேயர் பிரியா தொடர்ச்சியாக படித்து வருகிறார். அந்த பட்ஜெட்ல ஏற்கனவே கடந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டது போல மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரைக்கும் பொது தனியார் பங்களிப்போடு கயிறு வழித்தடம், அதாவது ரோப்கார் அமைக்க திட்டம் இருக்கிறதாக அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மெரினா கடற்கரையை அழகுபடுத்த வேண்டும் என்பதும் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும், சுற்றுலா பயணிகளுடைய வருகையை அதிகரிப்பதற்காக ரோப்கார் சேவை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரோப்கார் அமைக்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநகராட்சி பட்ஜெட் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை லைட் ஹவுஸ் பகுதியிலிருந்து அண்ணா நினைவிடம் வரக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த திட்டத்தை தனியார் பங்களிப்போடு நடைமுறைப்படுத்துவதற்கான திட்ட அறிக்கையானது ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒப்புதலை தற்போது பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கான ஒப்புதல் பட்ஜெட் முடிவடைந்த பின்னர் ஒப்புதல் அளிக்கப்படுகிறதா என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.